அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ரதம் என்பது போல. புரியுதுல்ல? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ரதம் என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. ஜிஎஸ்டிபியிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா, ஆட்டோமொபைல் உற்பத்தியா, தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா, ஸ்டார்ட் அப் தரவரிசையா, எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் லீடர். இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்கள்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவீங்க. இப்படி இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில் தான். எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல. இதனாலதான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு. அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டடத்தையும் விடுதி கட்டடத்தையும் திறந்து வச்சிருக்கிறார். அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 15 அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு 104 கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்கிறோம். ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல 2302 கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். வறுமை இல்லாத பட்டினிச்சாவு